அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் டாக்டர் சந்தியா, பெஸ்ட்லேஜ் டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டர்ல பல் மருத்துவராக இருக்கேன். ராவணனோட உருவம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு மொத்தம் 10 தலைகள் இருக்கும். ஆனா அந்த 10 தலைகளுமே ஒரே ஒரு தலையோட சப்போர்ட்ல தாங்க இருக்கும். ஒரு தலையோட ஒரு பக்கமா ஒரு 5 தலைகளும், இன்னொரு பக்கமா ஒரு 4 தலைகளுமா மொத்தம் 10 தலைகள் இருக்கும். இந்த போட்டோல பாக்குறீங்க இல்லையா, இவங்க அவங்க மேல்தாடை பற்கள் எல்லாமே கட்டுறதுக்காக பிரிட்ஜ் போட்டிருந்தாங்க. இந்த பிரிட்ஜில் முன்பகுதியில மட்டும் 2 பற்கள் இருக்கு. இன்னொரு வலது பக்க ஓரத்துல ஒரு பல்லும், இடது பக்க ஓரத்துல ஒரு பல்லும் இருக்கு. இந்த பிரிட்ஜை நீங்க எக்ஸ்ரேல பாத்தீங்கன்னா இது பாக்குறதுக்கு அப்படி ராவணனோட தலை மாதிரியே இருக்கு. குறைவான பற்களை மட்டுமே சப்போர்ட் பண்ணி இல்லாத நிறைய பற்களை கட்டுறதுக்கான சிகிச்சை தான் இந்த மாதிரி பிரிட்ஜை தான் நம்ம லாங் ஸ்பேன் டென்டல் பிரிட்ஜ் இல்லைன்னா ராவணாஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி லாங் ஸ்பேன் டென்டல் பிரிட்ஜ் கட்டுறதுக்கான காரணங்கள் என்னென்ன, இதை ஏன் பண்றாங்க, இதுல வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை நம்ம எப்படி சரி பண்றது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி லாங் ஸ்பேன் டென்டல் பிரிட்ஜ் பண்றதால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த கட்டின பிரிட்ஜுக்குள்ள நம்ம சாப்பிடும் போது அந்த சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் எல்லாமே அதுக்குள்ள போய் மாட்ட ஆரம்பிக்குது. உணவுப் பொருட்கள் ரொம்ப நாட்கள் அங்கேயே தேங்கி இருக்கு அப்படின்னா அந்த உணவுப் பொருட்கள் கெட்டு போறதால நமக்கு அங்கிருந்து வாய் துர்நாற்றம், வாயில ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு ஈறுகள்ல இன்ஃபெக்ஷனும் ஆக ஆரம்பிக்குது. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, டாக்டர் பிரிட்ஜ் போட்டதுக்கு அப்புறமா எனக்கு அந்த இடத்துல பிரிட்ஜ் கிட்ட ஒரே வலியா இருக்கு, ஈறுகள்ல அடிக்கடி வீக்கமாகுது, பிரஷ் பண்ணும்போது ஈறுகள்ல ரத்தமும் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிரிட்ஜுக்குள்ள நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போய் மாட்டி தேங்கியே இருக்கிறது தான். இரண்டாவது பிரச்சனை, அந்த உணவுப் பொருட்கள் நம்ம சப்போர்ட் எடுத்த பற்களுக்குள்ள போய் மாட்டும் பொழுது அந்த இயற்கையான பற்கள் நமக்கு சொத்தையாக ஆரம்பிக்குது. அந்த பற்களுக்கு நம்ம வேர் சிகிச்சை பண்ணி நீங்க பிரிட்ஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னாலுமே கூட வேர் சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமாவும் சொத்தைகள் வருங்க. நிறைய பேர் வேர் சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமா சொத்தை வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வேர் சிகிச்சை பண்ண பற்களையும் அந்த கேப்புக்கு கீழேயோ இல்ல பிரிட்ஜுக்கு கீழேயோ உணவுப் பொருட்கள் தொடர்ச்சியா மாறிட்டே இருக்கு அப்படின்னா திரும்பவும் அதே பற்கள்ல சொத்தைகள் வரும். இதனால சொத்தைகள் வரும்போது அந்த பற்கள் நமக்கு பலம் இழந்தும் போகுது. அடுத்தது, இப்போ ஒரு 12 பேர் செய்ய வேண்டிய வேலையை 4 பேர் மட்டும் செய்யறாங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வீக் ஆயிடுவாங்க இல்லையா? அதே மாதிரிதாங்க 12 பற்கள் செய்ய வேண்டிய வேலையை 4 பற்கள் மட்டும் செய்யுது அப்படின்னா அந்த பற்களுக்கு அளவுக்கு அதிகமா அழுத்தம் போகுது. இதனால அந்த பற்களை சுத்தி இருக்கிற எலும்புகள் கரைய ஆரம்பிக்குது. இதனால அந்த போட்ட பிரிட்ஜ் நமக்கு ஆடவும் ஆரம்பிக்குது. எப்போ ஒரு பிரிட்ஜ் ஆட ஆரம்பிச்சிருச்சோ அப்ப அந்த ஆடுற பிரிட்ஜை எடுத்துட்டு நம்ம வேற பற்கள் புதுசா கட்டுறதுதான் நமக்கு 100% நிலையான ஒரு தீர்வா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, டாக்டர் நான் இப்பதான் இவ்வளவு செலவு பண்ணி இந்த பிரிட்ஜை போட்டேன், அதுக்குள்ளே எனக்கு திரும்பவும் செலவு பண்ற மாதிரி இருக்கு, திரும்பவும் கூடுதலா சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படின்னு இதனால மன உளைச்சலுக்கும் அவங்க ஆளாகிறாங்க. அடுத்தது, ஏன் இந்த மாதிரி நீளமான பிரிட்ஜ் போடுறாங்க, இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயம், விழிப்புணர்வு. நிறைய பேருக்கு இம்ப்ளான்ட் முறையில பிக்சடா இல்லாத பற்களுக்கு மட்டும் நம்ம பற்கள் கட்டிக்கலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு இன்னுமே கூட இல்லாம தான் இருக்கு. இந்த இம்ப்ளான்ட் அப்படிங்கிறது நம்ம பற்களுக்கு எப்படி வேர் இருக்கோ அதே மாதிரி நம்ம செயற்கையா வேர்கள் கொடுத்து அந்த பற்களை மட்டும் நம்ம மேல பிக்சடா பொருத்த முடியும். பக்கத்து பற்களை நம்ம கரைக்கணும் இல்ல குறைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அடுத்தது, நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இம்ப்ளான்ட் ஆகக்கூடிய செலவு அதிகமா இருக்கு, அப்படி பார்க்கும்போது பிரிட்ஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால நான் பிரிட்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒரு பிரிட்ஜை செலவு பண்ணி கட்டிக்கிறீங்க, கொஞ்சம் வருஷத்துலயே அந்த பிரிட்ஜில் திரும்பவும் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்காக நீங்க திரும்பவும் கூடுதலா சிகிச்சை கட்டணங்களும் செலுத்த வேண்டியிருக்கும், சிகிச்சை முறைகளும் நீங்க சேர்த்து கூடுதலா பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது, பயம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பற்கள் ரொம்பவே ஆடிட்டு இருக்கும், ஆனாலும் அந்த பற்கள் அதுவாவே தானா ஆடி விழற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன் மருத்துவர்கிட்டயே, டாக்டர் இந்த பல்ல ஆடுது, ஆனா அந்த பல்ல எடுக்காம இதை வச்சுக்கிட்டு இது மேலே எனக்கு கேப் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பல்ல நமக்கு பிரச்சனைகள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாங்க, ஆனா அந்த பல்ல சுத்தி இருக்கிற எலும்புகள் நமக்கு உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். எப்போ ஒரு பல்ல சுத்தி இருக்கிற எலும்பு கரைய ஆரம்பிச்சு அந்த பற்கள் ஆட ஆரம்பிச்சிருச்சோ அப்ப அந்த ஆடுற பற்களை நம்ம எடுத்துட்டு வேற பற்கள் கட்டுறதுதான் நிலையான தீர்வா இருக்கும். ஆடுற பற்களுக்கு கேப் போடுறது அப்படிங்கிறது அந்த ஆடுற பற்களை நிக்க வைக்கிறதுக்கான சிகிச்சை இல்லைங்க. ஆடுற பற்களுக்கு மேலேயே நீங்க கேப்போ பிரிட்ஜோ போடுறீங்கன்னா அந்த கேப்போ பிரிட்ஜோ சேர்ந்துதான் நமக்கு ஆட ஆரம்பிக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மேல் தாடைக்கு இந்த பிரிட்ஜை போட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 விதமான பிரச்சனை இருந்தது. ஒண்ணு, அந்த பிரிட்ஜ் ஆடிட்டும் இருந்தது. அடுத்தது, குறைவான பற்களை மட்டும் சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படிங்கறதால இந்த பிரிட்ஜ் அவங்களுக்கு திரும்ப திரும்ப கழண்டு வந்துட்டே இருந்தது. இவங்களுக்கு அந்த ஆர்டர் பிரிட்ஜ் நம்ம முதல்ல எடுத்திருந்தோம். அந்த பிரிட்ஜை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜுக்குள்ள எவ்வளவு சாப்பாடு மாட்டிருக்கு அப்படிங்கறத உங்களால இப்ப பார்க்க முடியுது. அந்த பிரிட்ஜை எடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு இம்ப்ளான்ட் பொருத்தி பிக்சடா பற்கள் 2 இல்ல 3 நாளைக்குள்ளே நம்ம அவங்களுக்கு பொருத்திருந்தோம். சிகிச்சைக்கு முன்னாடி எப்படி இருந்தது, சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, இப்ப பிக்சடா பற்கள் பொருத்தினதுக்கு அப்புறமா எப்படி இருந்தது அப்படிங்கிற அவங்களோட சிகிச்சை அனுபவத்தையும் அவங்க நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.